வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்க 26ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 23,851 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,953 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,052 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கீழே வந்துச்சுன்னா 23,650 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,551 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,449 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்க இடமெல்லாம் கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரே லெவலில் நமக்கு இறக்கத்தை சந்திச்சு சைட்வேஸை சந்திச்சுட்டு இருக்க இடங்களை பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் இந்த லெவல் எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய சமமாக தான் இருக்கும். இந்த இதில் அடுத்த இது மூவ்மெண்ட் வந்து நம்ம இதை வச்சும் நம்ம கணிச்சுக்கலாம். இப்போ சைட்வேஸில் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அது இந்த மூவ்மெண்ட்டில் சைட்வேஸில் மூவ் ஆகும்பொழுது அடுத்து எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய சார்ட்டில் முன்னாடி நடந்ததையும் இப்போ நடந்துட்டு இருக்கிறதையும் கம்பேர் பண்ணோம்னா அதுவும் இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் ஜோனையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 டே சார்ட்டு. இந்த 1 டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சேனல் இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. நிஃப்டி இந்த இடத்துல இருக்குது. நமக்கு இப்போது இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து திரும்ப டவுன் ட்ரெண்ட் ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அடுத்த லெவல் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இருந்த லெவல் 22,850 கிட்ட வரும். அப்போது இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அடுத்து நிஃப்டி டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த லெவலில் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லாங் டர்ம் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் அதை வச்சு பைவட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ட் லெவல், சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 51,623 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,076 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,412 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 50,834 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,498 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,045 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு 1 ஹவர் சார்ட்டு. இந்த 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கிற மூவ்மெண்ட்ஸ் வந்து ஏறக்குறைய ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்து இங்கே நமக்கு இப்படி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இப்போ சைட்வேஸில் இங்கே மூவ்மெண்ட் இருக்குது. சைட்வேஸில் இருந்தாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு பக்கம் நமக்கு ஃப்ளக்சுவேஷன் ஆக போகுது அப்படிங்கிறது நம்மளால யோசிக்க முடியும். மேலும் இது பார்த்தோம் அப்படின்னா கடந்த சார்ட் நம்மளுடைய மூவ்மெண்ட்ஸை வச்சு பார்க்கும் பொழுது 1ஆம் தேதிக்கு மேலே நமக்கு ஒரு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாசிட்டிவில் மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நமக்கு இந்த ஒரு ஏற்ற இறக்கங்களுடைய பேங்க் நிஃப்டியும் மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு நியூ இயருக்கு அப்புறம் திரும்பவும் பாசிட்டிவ் பக்கம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதற்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரேடிங் டெக்னிக்ஸையும் நம்ம இன்ட்ராடேக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் மாற்றி அமைச்சுக்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 டே சார்ட்டு. இந்த 1 டே சார்ட்டில் பார்த்தோம்னா இன்னும் நமக்கு இந்த சார்ட்டில் இந்த சேனலை கிராஸ் பண்ணலை, இங்கே தான் இருக்குது நமக்கு. இதுக்கு அடுத்து இந்த லெவலில் கிராஸ் பண்ணிச்சுன்னா நம்ம இந்த லெவல் வரைக்கும் செக் பண்ணிக்க முடியும். மேலும் அடுத்து போகும் பொழுது இந்த சேனலை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த கட்டம் ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணுறது தான். மேலும் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 1ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிறதுக்கும் இல்லை ஏற்ற இறக்கங்களோட நமக்கு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.